Hi. Okay. As you asked, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா how to find daily bias. ஓகே, நம்ம பிளான் என்னன்னா ஒரு வீடியோவோ போடுவோம். அதாவது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு என்னன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நம்ம நம்ம பிளான் படி ஒரு வீடியோவாக அதாவது ஒரு கான்செப்டாக தனி பிரித்து போடுவோம். கடைசியாக திரும்பி அதை சேர்த்து ஒரு வீடியோ கூட போட்டுடலாம். சரியா? ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன, இது ஒரு பார்ட்டாக போட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து எத்தனை பார்ட் வேணாலும் போட்டோம், எல்லாமே கவர் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஹவு டு ஃபைண்ட் டெய்லி பயாஸ். ஓகே, டெய்லி பயாஸ்னா என்னதுன்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமான்னு தீர்மானிக்கிறது தான் டெய்லி பயாஸ். ஓகே, டெய்லி பயாஸ் இல்லாமல் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் நோ. அப்படி ட்ரேட் எடுக்கிறவங்க கேம்லர்ஸ். ஸோ நம்ம டெய்லி பயாஸோட தான் டெய்லி ட்ரேட் எடுக்கணும். டெய்லி பயாஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா ஆர்டர் ஃப்ளோஸ், ERL to IRL, MMXM மாடல், அந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான். ஏன்னா பேர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, பட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஓகேவா, நம்ம கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோன்னு வேணால் IRL to ERLன்னு வச்சுப்போம். ஏன்னா நல்லா இருக்குது பேர், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம IRL to ERL கான்செப்ட் வச்சு எப்படி டெய்லி பயாஸ் கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஐஆர்எல்னா என்ன? ஐஆர்எல்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இஆர்எல்னா எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா ஃபேர் வேல்யூ கேப்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ் எக்ஸெட்ரா. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா ஹையர் ஹை, லோயர் லோ. ஸோ எவ்ரி ஹைஸ் அண்ட் லோஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. இப்போ இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்குள்ளே மார்க்கெட் இருக்கும் போது அது எக்ஸ்டர்னல் ரேஞ்சுக்கு நோக்கி போகும். இப்போ எக்ஸ்டர்னல் ரேஞ்சை எடுத்துட்டானா இன்டர்னல் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ லிக்விடிட்டி இல்லாமல், ஒரு இம்பேலன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆகாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தான் மார்க்கெட் போக போகுது, அந்த விஷயத்த கூட நம்மளும் போகணும். ஸோ இப்போ இதை ஒரு எக்ஸ்டர்னல் நோக்கி போகுதுன்னா நம்மளும் ஒரு எக்ஸ்டர்னல் நோக்கி நம்ம ட்ரேட்ஸை ப்ரொசீட் பண்ணணும். இன்டர்னல் நோக்கி போகுதுன்னா நம்ம இன்டர்னல் நோக்கி நம்ம ட்ரேட்ஸை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே நியூஸ் பார்த்துட்டு அப்புறம் நம்ம டெய்லி பயாஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ டெய்லி பயாஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, டெய்லி பயாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம IRL to ERL வச்சு தான். எப்படின்னா இப்போ மார்க்கெட்டு IRL இருந்துச்சுன்னா அடுத்து ERL நோக்கி போகுது. இன்டர்னல் ஒரு இம்பேலன்ஸ் எடுத்தால் லிக்விடிட்டி நோக்கி போகும், ஒரு லிக்விடிட்டி எடுத்தால் இம்பேலன்ஸ் நோக்கி போகும் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்னா 4 hour 1 day சொல்லிட்டு இருக்கேன். 4 hour 1 dayல தான் நம்ம ட்ரெண்டு பார்க்கணும். 4 hourல நல்லா தெரியல நல்லாவே அப்படின்னா நீ 1 dayல பார்க்கலாம். 1 dayல நல்லா தெளிவாக 4 hourல பார்க்கலாம், இதில் வேணால் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே பயாஸை மாற்றி என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு நாளுக்குள்ளே போயிட்டுனா பை போட போகிறோம்னா பை மட்டும் தான் போகணும், செல் போட போகிறோம்னா செல் மட்டும் தான் போகணும். அப்படி பயாஸை மாற்றுறதுன்னா ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐஆர்எல்னு என்ன சொல்லிட்டேன், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அந்த மாதிரி. இஆர்எல்னு என்ன சொல்லிட்டேன், எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிஸ். ஸோ மார்க்கெட் ஒரு ஐஆர்எல் எடுத்துட்டானா அடுத்து இந்த இஆர்எல் நோக்கி தான் போகும். ஸோ இங்கே ஒரு ஐஆர்எல் எடுத்துட்டானா அடுத்து இஆர்எல் நோக்கி தான் போகும். இந்த இஆர்எல் இருக்கா, இது ஐஆர்எல். அதாவது இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்கானா மார்க்கெட் இங்கேருந்து ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்துட்டு அடுத்து இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு தான் போகும். ஓகேவா? இதை நான் ஒரு லைவாகவே போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் லைவ்னா இந்த மார்க்கெட்லேயே காமிக்கிறேன். இது சும்மா ஒரு வரைபடம் மாதிரி தான் காமிச்சேன். ஓகேவா? இதான் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் எக்ஸாக்டாக அப்படி இருக்காது. ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டான்ல. ஓகே, 1 dayல போய் காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஈஸியாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா? ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இந்த இடத்த பாருங்களேன், இந்த இடம் தெளிவாக பாருங்கள். ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்ப்போம். சரியா? மார்க்கெட் ஒரு இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கா, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கா, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கா. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. அந்த மேலே இருக்க இந்த ஹை தான், அதாவது இந்த ஹை தான் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஒரு இம்பேலன்ஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள வந்திருக்கான், ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்குள்ள வந்திருக்கானா அடுத்து என்ன பண்ணியிருக்கான்,
ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை பார்த்து போயிட்டான். ஸோ இதை தான் நம்ம வந்து டெய்லி பயாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் ஆஃபர் பண்ணியிருந்தானா அது இன்டர்னல் ரேஞ்சை எடுக்க போகுதுன்னு அர்த்தம். அது எடுத்துருச்சுன்னா அடுத்து எக்ஸ்டர்னல் ரேஞ்சுக்கு தான் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம், அதாவது 4 ஹவர்க்குள்ளே பார்ப்போம். அதுதான் ஓகே. இந்த நாளுக்குள்ளே கூட போய் பார்ப்போம். இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது? ஜிகு 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 1 hour மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது? மார்க்கெட் ஓப்பனிங் ஆகுதா? ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் ஆகும்போது நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க? இப்போ 4 ஹவர்க்குள்ளே வரீங்கன்னு வச்சுக்கோ, ஓகேவா? இந்த இடத்துல நான் எப்படி பயாஸ் கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா 4 ஹவரில் வந்து ஒரு அழகான ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கு முன்னாடியே வந்து பயாஸ் நீங்கள் வந்து பார்த்துடுவீங்க. அதாவது இந்த இடத்துல இன்னைக்கு பை ஆக போதா செல் ஆக போதான்னு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு இன்டர்னலை வந்து ஆஃபர் பண்ணியிருக்கான், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஒன்று வச்சுருக்கான். ஸோ இன்டர்னல் ஆஃபர் பண்ணியிருந்தானா அன்றைக்கி நீங்கள் செல் தான் எடுக்கணும். அந்த இன்டர்னல் தான் உங்களோட மெயின் டார்கெட்டு. அப்படி உங்களுக்கு அந்த இன்டர்னல் எடுத்துட்டானா அடுத்து நீங்கள் இந்த எக்ஸ்டர்னலை தான் டார்கெட் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னல் தான் உங்களுக்கு மெயின் டார்கெட். ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் 2 விஷயத்த பார்க்கணும். நல்லா அமைச்சுக்கு 2 விஷயம். இன்டர்னலுக்குள்ளே வருதா, மார்க்கெட் இன்டர்னலை வந்து எடுக்க ட்ரை பண்ணுதா, இல்லை எக்ஸ்டர்னலில் போய் எடுக்க ட்ரை பண்ணுதான்னா. இப்போ எக்ஸ்டர்னலில் எடுத்துட்டா, அதாவது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துட்டா இன்டர்னல் லிக்விடிட்டி அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அடுத்து வந்து ஒரு இன்டர்னல், அதாவது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு போய் தான் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆக முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெய்லி பயாஸ் வந்து எப்படி இருக்கும்? மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஓகே 7:30 AM PM இதுதான் 7:30 PM, ஓகேவா? இந்த நாள் டியூஸ்டே செப்டம்பர் 16 மார்க்கெட்டுக்குள்ளே வர, ஓகேவா? இந்த இடத்துல வந்து அந்த இம்பேலன்ஸை மார்க்கெட் ஃபில் பண்ண கிடையாது. ஸோ அன்னைக்கு பயாஸ் வந்து என்னவா இருந்திருக்கணும்னா செல், ஓகேவா? ஸோ பயாஸ் செல்லுன்னா வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஜஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். மார்க்கெட் பெருசாக இன்னைக்கு எதுவும் பண்ணலை, வந்திருக்கான், ஜஸ்ட்டு கீழே டம்ப் ஆயிருக்கான். டம்ப் ஆகி அப்படியே போயிட்டான், ஓகேவா? இஎஸ்ல பார்ப்போமா? செப்டம்பர் 14 செப்டம்பர் 16 ஓகே. ஜஸ்ட் ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து இட்ஸ் நாட் ரேண்டம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த இடத்துல வந்து 5 மினிட்ல ஒரு ரேஞ்ச் இருக்கான் இந்த இடத்துல, சரியா? மார்க்கெட் வந்து S&Pல வந்து இந்த 5 மினிட் ரேஞ்சை எடுத்துட்டான். ஸோ 5 மினிட் ரேஞ்சை எடுத்துட்டான்னா அடுத்து என்ன பண்ண போறான்னா அதை ஒரு SMT, அதாவது நாங்கள் ஒரு SMT டைவர்ஜென்ஸ் வச்சிருக்கான் மார்க்கெட், ஓகேவா? ஸோ உனக்கு அன்னைக்கு பையர் செல்லாக இருந்தா நீ செல் எடுத்துருக்க முடியுமான்னு தான் பார்க்க போகிறாங்க, ஓகேவா? வெயிட் பண்ணு. ஐ திங்க் எனக்கு அவ்வளோ தூரம் போமான்னு தெரில, நான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்க கிடையாது இன்றும் நினைக்கிறேன். 5000 கேண்டில்ஸ் மினிமம். 3 மினிட்ல பார்க்கலாம், இதர் 1 மினிட்டா 3 மினிட். ஐ திங்க் 3 மினிட் போயிடும், ஆஃப் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் வச்சுருக்கானா, அழகா ஸ்வீப் அடிச்சுட்டானா, இந்த இடத்த ஸ்வீப் அடிச்சிருக்கானா, இவ்வளோ தூரம் ஸ்வீப் அடிச்சிருக்கான், ஓகேவா? மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ அன்னைக்கான பயாஸ் உனக்கு கரெக்டாக வந்திருக்கும். அதாவது அன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு
கீழே போயிட்டு இருந்திருக்கான். எதை நோக்கி போயிட்டு இருந்திருக்கான்? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நோக்கி போயிட்டு இருந்தான். ஸோ உன்னோட ட்ரேட் எப்படி இருக்கணும்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நோக்கி இருக்கணும். அதாவது செல் பண்ணணும். அதாவது செல் பண்ற நோக்கத்துல தான் நீ மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணும். பை பண்றத செல் பண்ற ரெண்டுத்தையும் மாத்திட்டு இருக்க கூடாது. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து வந்து நீ இப்ப எங்க இருக்கு அடுத்த நாள் இப்ப நீ வர. ஓகேவா? அடுத்த நாள் உள்ள வந்துட்டோம். பயாஸ் வந்து பார்க்க போறோம். ம் 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 ஓகேவா? இந்த அடுத்த நாள் வந்துட்டோம். ஓகே, அடுத்த நாள் பயாஸ் நீ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுத்த நாள் பயாஸ் வந்து பை. பிகாஸ் மார்க்கெட் வந்து அந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துறான். அடுத்து எதை நோக்கி போக போறான்? அவன் எதை நோக்கி பயணம் செய்ய போறான்? இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. அடுத்தது இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி தான் நோக்கி தான் போக போறான். ஓகேவா? இப்போ அதை நோக்கி ஏதாவது பண்ணியிருக்கானான்னு பார்ப்போமா? அதாவது எக்ஸ்டர்னல் போறதுக்கு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கானான்னு பார்ப்போமா? கண்டிப்பாக. மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் இதை ஸ்வீப் அடிச்சிருக்கானா? தரமான ஸ்வீப் அடிச்சிருக்கானா? இந்த லோ அடியில் அடுத்து இந்த எஃபிஜியும் சப்போர்ட் எடுத்திருக்கான். சரி, இதெல்லாம் ஜஸ்ட் நைஸ் தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுக்க போறானா மார்க்கெட்டு? அவ்வளோதான். இன்டர்னல் எடுத்துட்டான். நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரீவியஸ் டேஸில் வந்து இன்டர்னல் எடுத்துட்டான். இப்போ வந்து கரண்டாக வந்து இப்போ நம்ம பார்க்குற இடத்துல அந்த இன்டர்னல் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்டர்னலை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டு. அதாவது நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே அவன் என்ன பண்ணுறான்? வந்து இன்டர்னல் எடுக்கிறானா இல்லை எக்ஸ்டர்னல் எடுக்க போயிட்டு இருக்கானா? இன்டர்னல்ல எடுத்துட்டா எக்ஸ்டர்னல் போயிடுவான். எக்ஸ்டர்னல் எடுத்துட்டா இன்டர்னல் வந்துட்டு இருப்பான். அவ்வளோதான் மார்க்கெட்டு. நீங்கள் ஆட்டாங்க. சரி வாங்க 3 மினிட்ல பார்ப்போம். சரி, அவ்வளோதான். 1 மினிட்ல என்ட்ரிஸ் இருந்திருக்கு இந்த இடத்துல. நான் இன்னைக்கு எடுத்தது தான். இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்தேன். என் டிபி ஸ்மாஷ் ஆச்சு. யா 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 இந்த டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி இல்லை. ஓகே, கீழே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல இருந்து அழகா அடுத்து கரெக்டா எக்ஸ்டர்னல், நம்ம எக்ஸ்டர்னல் கோடு போட்டிருந்தோமா? இந்த கோடு தானே எக்ஸ்டர்னல். அந்த எக்ஸ்டர்னல்ல போய் எடுத்துட்டான். அவ்வளோதான் மார்க்கெட். இப்படிதான் நீங்க வந்து டெய்லி பயாஸ் கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் எடுத்துட்டா எக்ஸ்டர்னல் போவான், எக்ஸ்டர்னல் எடுத்துட்டா இன்டர்னல் போவான். அடுத்து இந்த மாதிரியும் பாருங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு. இது இப்ப மார்க்கெட்ல பாருங்க. இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கிறதா அது. நான் வேற டெலிகிராம் ஏத்தி வச்சுட்டு எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்போ ஃபில் பண்ணிட்டானா? இந்த இன்டர்னல்ல ஃபில் பண்ணிட்டானா? அது வரைக்கும் பியரிஷ் மூமெண்ட்ல இருந்தானா? அடுத்து இதை நோக்கி தான் போவான். இல்லைனா கொஞ்சம் இதை நோக்கி தான் போவான். இல்லைனா கொஞ்சம் கன்சாலிடேட் அடிச்சுட்டு போவான். ஆனால் நம்ம பயாஸ் வந்து பையில தான் இருக்கும். ஓகேவா? இதை நோக்கி தான் போயிட்டு இருப்பான். அவ்வளோதான். இப்படி தான் பயாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பயாஸ் மாத்துறதுக்கு வந்து என்ன தெரியுமா இருக்கு? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். சரியா? இப்போ இது இந்த இடத்த வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீ மார்க்கெட்டுக்குள்ள வந்தோடனே இன்னைக்கு பயாஸ் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இங்க இருக்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்ட பயாஸ் வந்து செல்லு. மார்க்கெட்டுக்குள்ள வந்தோடனே பயாஸ் செல்லு. மேல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வருவான்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா திடீர்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே டப்பன்னு கீழே இறங்கி உன்னோட அந்த இன்டர்னல் ரேஞ்ச் அதை வந்து எடுத்துருவானாமா. எடுத்துட்டா நீ என்ன பண்ணணும்னா திரும்பி செல்ல பார்க்க கூடாது. ஏன்னா இன்டர்னல் எடுத்துட்டான். உன்னோட மெயின் டார்கெட் எடுத்துட்டான். நீ அந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா அதை எடுத்துட்டான். ஸோ அடுத்து என்ன பண்ண போறான்? மார்க்கெட் எந்த இடத்துக்கு போக போறான்? எக்ஸ்டர்னல். அந்த இடத்துல மட்டும் தான் நீ பயாஸை ஃபிளிப் பண்ணணும். மற்றபடி வந்து பயாஸ் ஃபிளிப் பண்ணக்கூடாது. உன்னோட மெயின் கான்ஃபிடன்ஸ், அதாவது மெயின் ஒரு மெயின் ஒரு பிளேஸ் இருக்கும் பத்தியா? இந்த அளவுக்கு மார்க்கெட் போவான், அதாவது இந்த இன்டர்னலை வந்து எடுப்பான், இந்த எக்ஸ்டர்னலை வந்து எடுப்பான் அப்படின்னு. அது மார்க்கெட் ஓப்பன்லிங்லேயே எடுத்துட்டானா அப்போ நீ பயாஸை மாற்றுறது தப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அன்னைக்கு வந்து உன்னோட ஃபேவரில் போல. அவ்வளோதான். எப்பவுமே நம்ம கரெக்டாக பயாஸ் 100% உண்மையாலாம் இருக்காது. அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, வின்னிங் ரேட் மாதிரி. ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல் த வீடியோ. எப்படி நம்ம வந்து பயாஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு.
அடுத்து எதுவா பற்றி இருக்குன்னா எப்படி லிக்விடிட்டி மார்க் பண்ணணும், எல்எஃப்இஜின்னா என்ன, அதை பற்றி தான் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன வீடியோ நான் அடுத்து அந்த வீடியோவை சொல்கிறேன். பாய், பீஸ் அவுட். வீடியோ ஆஃப் பண்ணணும்.